அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 62வது சங்கீதம். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம், சத்தமாய் வாசிப்போம். எதுதூன் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். நாம் மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். அந்த 62வது சங்கீதத்தில் 10வது வசனத்தை வாசிப்போம். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். அல்லேலூயா. என்ன புரிஞ்சுச்சு? ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம அதை குறித்து ஒரு சில நிமிடங்கள் பார்க்கலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 19வது அதிகாரம் 24வது வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகம் என்ன பண்ணிடலாம்? ஊசியோட காது, ஊசியோட ஓட்டையில் போயிருமா? ஊசியோட ஓட்டையில் ஒட்டகம் போகுமா? எறும்பு போகுமானாலே கட்டெரும்பு போகாது. சின்ன எறும்பு போகும், கட்டெரும்பு போகாது. ஒட்டகம் எப்படி போகும்? ஒட்டகமே போகலன்னா ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாது, அப்படிதானா? அப்படியா? நீங்கள் எடுத்து வாசிங்க. மத்தேயு 16 இல்லை, மார்க் 8 இல்லை, அதுவும் இல்லை, ஒரு நிமிஷம். அந்த மத்தேயு 19:24 ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவர்கிட்ட கேட்பான், நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? இது எல்லாத்தையும் தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லுவார். அப்படிதானே? என்ன சொல்லுவார்? இது எல்லாத்தையும் விற்று தரித்திர. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திற்கு நுழைய முடியாதுங்கிறது ஒரு மித்து, ஒரு நம்பக்கூடாத ஒரு விஷயம். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள சுதந்திரிக்கலாம். ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறவன் தான் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள. இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைகிறதை பார்க்கிலும் ஒட்டகத்தின் காதில் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சிரும். அப்படின்னா ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுங்கிறது இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விட ஐஸ்வர்யத்தின் மேலே அதிக நாட்டம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் என்னதான் பெரிய பெரிய மாட மாளிகை கட்டி நீங்கள் உழைச்சி இரவும் பகலமா 24/7, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் பாடுபட்டு நீங்கள் உழைச்சி உங்களோட சொத்துக்களை சேர்த்தாலும் மனுஷன் என்ன பண்ணுவான்? உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வசனம் சொல்லுகிறது.
அப்போ ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள நுழைய முடியும். இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் கோடீஸ்வரன் ஆனாலும் சரி, மில்லியனர் ஆனாலும் சரி, பில்லியனர் ஆனாலும் சரி, நீங்கள் பரலோகத்து ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் நுழைய முடியும். ஆனால் அதற்கு தகுதி என்ன? என் கோடி பணத்தின் மேலே நான் நம்பிக்கை வையாமல் இந்த கோடி பணத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து என்கிற நம்பிக்கை என்ன வேணும்? நமக்கு வேணும். அல்லேலூயா. இந்த வசனம் மறுபடியும் நம்ம வாசிப்போம். 62வது சங்கீதத்தில் 10வது வசனம், கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? அந்த ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இதெல்லாம் வித்து தரித்திரத்தை கூட அப்படின்னாரு. அப்போ அவன் வித்து தரித்திரத்தை கொடுத்துருந்தான்னா அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? அவனுடைய விசுவாசம் என்ன? இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, இதை நான் வித்து தரித்திரத்துக்கு கொடுத்தாலும் அந்த இதே பணத்தை இல்லை இதை விட டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க எனக்கு வல்லவராக இருக்கிறாருங்கிற விசுவாசம் அவனுக்கு இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? கொடுத்துருப்பான். அல்லேலூயா. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, அந்த வீடை ஆண்டவர் இது ஒரு ஊழியக்காரருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் எது மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். எத்தனை பேர் கொடுப்பீங்க? பாஸ்டர் வீடு இல்லை காரு, கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கினேன், ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஈசாக்க பலியிட அங்கே வெட்டுறதுக்கு முன்னாடியே வெட்டிட்டார். மனசில் கஷ்டப்பட்டு பெற்ற குழந்தை, எவ்வளவோ நிந்தைகள் அவமானங்கள் நிமித்தமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தைய வெட்டு அப்படின்ட்டாரு. அவர் உலக பிரகாரமாக வெட்டுறதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன பண்ணிட்டாரு? அதனால தான் எபிரேயரில் பார்க்குறோம், ஈசாக்கை பாவனையாக பெற்றுக்கொண்டார். அவர் பலி கொடுத்துட்டாரு, மனசளவில் என்ன பண்ணிட்டாரு? பலி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் அந்த சிந்தையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது? நான் பெரிய இவன் கிடையாது. எனக்குமே திடீர்னு நான் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை வாங்கி நீங்கள் இதை பாஸ்டர் கூட அப்படின்னா நான் உடனே கொடுத்துருவேனான்னு எனக்கு தெரில. அந்த சூழ்நிலை இப்போ நான் சொல்லுவேன் நான் கொடுத்துருவேன்ட்டு. ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது நான் கொடுப்பேன் நான் கொடுக்க மாட்டானுங்கிறது. அப்போ நம்ம இப்போ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய பற்று உலகத்தின் மேலே, நம்முடைய சொத்தின் மேலே இருக்கிறதா, இல்லை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிறதா? ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு அதனால தான் நம்ம அவனை விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொன்னோம். என்ன விசுவாசம்? இந்த குழந்தையை கொடுத்த ஆண்டவருக்கு இதோட 100 குழந்தையை கொடுக்க எனக்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது, அவர் எனக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை அவனுக்கு அவன் பிள்ளை மேலே இருந்ததோட ஆண்டவர் மேலே இருந்துச்சு. ஆண்டவர் மேலே நம்ம எப்பொழுதுமே நம்ம நம்பிக்கை வைக்கணும். இந்த வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் விருத்தியானால். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சும்மா நான் சொல்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலமையில ஒரு காணிக்கை போட்டிருப்பீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய சொத்து இல்லை சுகம், உங்களுடைய ட்ரெஸ்ஸு, உங்கள் பீரோ, ஃப்ரிட்ஜு, பணம் மட்டும் கிடையாது. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு வாங்கியிருப்பீங்க, பீரோ வாங்கியிருப்பீங்க. ஒரு பீரோ இருந்திருக்கும், இப்போ 3 பீரோ இருக்கும். 3 பீரோ எதுக்கு வாங்குறீங்க? ட்ரெஸ்ஸு அவ்வளோ அதிகமானதுனால பீரோ வாங்கியிருப்பீங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன நிலமையில இருந்தீங்க? அப்போ நீங்கள் சர்ச்சுக்கு என்ன காணிக்கை கொடுத்தீங்க? என்ன தசமபாகம் கொடுத்தீங்க? இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன, எவ்வளோ நகை போட்டிருக்கிறீங்க, எவ்வளோ ட்ரெஸ்ஸு வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ பீரோ வச்சுருக்கிறீங்க, இப்போ நீங்கள் என்ன காணிக்கை போடுறீங்கிறத ரேஷியோ போட்டு பாருங்கள். உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லுகிற முக்கியமான கருத்து என்னென்னா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் அவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமே இல்லை. அப்போது ஐஸ்வர்யம் விருத்தி ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம பாஸ்ட் இப்போ அதிகமாக நம்ம கூட பேசுகிறது. ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், நன்மைகள், ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு உலக பிரகாரமான ஒரு மனுஷன் பெரிய லெவலில் போயிட்டுருக்கான். ஆனால் கிறிஸ்துவை நம்பியிருக்கிறவர்கள் நம்முடைய விசுவாச குறைவினால், நம்முடைய அறிக்கை குறைவினால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இன்னும் தரித்திரர்களாக, இன்னும் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நிறைய பேர் ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நீ ஆண்டவருக்காண்டி கஷ்டப்படணும், நீ ஆண்டவருக்காண்டி தரித்திரத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? பென்ஸ் காரில் போவாங்க, ஏசி ரூமில் தான் தூங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் உங்களை படைச்சாரு, சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ரட்சிப்புங்கிற பெரிய வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தின் மூலமாக நாம் அநேக ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ளுவோம். ஐஸ்வர்யம் நமக்கு விருத்தியாகும். ஆனால் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை எங்கே வைக்கணும்? கீழே பார்க்காம என்ன பண்ணணும்? எது கீழே பார்த்துட்டே இருக்கும்? சொல்லுவாங்களே பாஸ்டர், கீழே ஒன்று பார்த்துட்டே இருக்கும் ஒரு மிருகம். அந்த கீழே பார்த்துக்கிட்டே இருக்க மிருகம் அருவருப்பான மிருகம். மேலே நீங்கள் பார்க்க என்ன பண்ணணும்? கீழே பார்க்கக்கூடாது. ஐஸ்வர்யம் விருத்தி ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்?
ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் வந்துருச்சு வந்துருச்சு, நகை வந்துருச்சு, 2 பவுன் வந்துருச்சு, 10 பவுன் ஆயிடுச்சு, ட்ரெஸ்ஸு பட்டு சேலை இவ்வளோ வந்துருச்சு, இல்லை கோட் சூட் வந்துருச்சு, பீரோ வந்துருச்சு, ஃப்ரிட்ஜு வந்துருச்சு, ஒரு பெரிய வீடு வந்துருச்சுன்னு சொல்லி கீழே பார்த்துட்டு இருக்காம நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் கொடுத்தது என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜீவ ஊற்றுல இருந்து தான் என்ன பண்ணோம்? தாமிரபரணிங்கிற பெரிய நதி ஒரு சின்ன ஊற்றுல இருந்து தான் வருது. அதே போல அந்த சின்ன ஊற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஊற்று அடைபட்டு போச்சுன்னா நதி வத்தி போகும். ஆமென். இப்போ உங்களுடைய நோக்கம், நீங்கள் ஐஸ்வர்யவானா இருக்கணும், ஆசீர்வாதம் உள்ளவனா இருக்கணும், ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கணும். ஆனால் உங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியான உங்கள் இருதயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் வைங்க. நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய காணிக்கை எப்படி இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது, உங்களுடைய காணிக்கை எப்படி இருக்குது, தசமபாகம் எப்படி இருக்குங்கிறத யோசிங்க. அது மாத்திரம் இல்லை, ஊழியத்திற்காக நீங்கள் எவ்வளவு பிரயாசப்படுகிறீங்கிறதை யோசிச்சு பாருங்க. ஆமென். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் அப்பா தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமே இல்லைப்பா. ஆமென். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கையை குறித்து, எங்களுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து ஆண்டவரே நிற்காமல் அதை தந்த தேவனாகிய கர்த்தரை குறித்து இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்களோ ஜீவனுள்ள தேவனை மேன்மை பாராட்டுகிறவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அன்பின் பிதாவை நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. ஒரு நல்ல தேசத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க அப்பா. இன்னும் ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள் ஆண்டவரே இருக்கிறாங்க அப்பா. அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பீரங்கிகளாக மாற, அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருட்களாக சபைக்கு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. அப்பா, எங்கள் சபைக்காக வருகிறோம், எங்கள் சபையை சுற்றியுள்ள கிராமங்களுக்காக வருகிறோம் அப்பா. எத்தனையோ இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணட்டோப்பா. ஆமென். எங்கள் சபைக்கு வந்து ஆராதிக்க, உடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்யுங்க. சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம், ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் என்னவென்று அறிந்திருக்கிற தேவன் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும்னு ஆபிரகாம் சொன்னது போல அப்பா, கர்த்தருடைய பர்வதத்தில் எங்களுடைய தேவைகள் எல்லாம் வச்சு வைக்கிறோம்ப்பா. அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் நீ சந்திங்கப்பா. ஆமென். எங்கள் பாஸ்டருக்காக வருகிறோம், பாஸ்டர்மாக்காக வருகிறோம், உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம். எல்லாரையும் அப்பா கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க அப்பா. இன்னும் அநேக ஆயிரங்கள் லட்சங்களுக்கு பயனுள்ள பாத்திரங்களாக மாற்றுங்க ஆண்டவர். மீட் பிரேஷன் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சாட்சியத்துவம் நீங்கள் சுருக்கமாக வந்து சாட்சி சொல்லலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்து சாட்சியை சொல்லலாம்.